இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி எப்படி இப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். மருத்துவம் இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட். பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாதத பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு, கேப்பம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவோம். நானு 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளனா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்துல இருக்கிறவன், அநியாயம் செய்யறவன், ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்களா, காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள். ஏதோ போய என்னை விமர்சிக்கிறது உன் வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது என் வேலை, அவ்வளவுதான்.